ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம். ஆனால் பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்த பிறகு கன்ஃபியூஸ் ஆகி கேட்ட கேள்வியை விட்டுட்டு வேறு கொஸ்டினை எழுதிட்டு வந்திருப்போம். ஒரே மாதிரி இருக்க சில கொஸ்டின்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் மின் இருமுனை அச்சுக்கோடு நடுவரை கோடு. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக கன்ஃபியூஸ் ஆகிறது E+ ஃபார்முலாக்கு R-Aல ஸ்கொயர் உள்ளே வருமா வெளியே வருமாங்கிறது தான். அச்சுக்கோடுனா ஸ்கொயர் வெளியே வரும், நடுவரை கோடுனா ஸ்கொயர் உள்ளே வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாம். கோடை தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சினிமாவில் வர டைலாக் மாதிரி அச்சுக்கோடுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் பார்க்க சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேள்வி மின் தேக்கி மின் தடையாக்கி தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. தொடர் இணைப்பில் Q மாறாது, பக்க இணைப்பில் V மாறாது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக க்யூவில் நிற்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக 4வது பாடத்தில் வர்ற தரக்காரணி திறன் காரணி, இந்த டெஃபினேஷனும் சில சமயம் மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி 4வது பாடத்தில் RLC தனித்தனியாக இருக்கக்கூடிய ஏசி சுற்று. இந்த 3 கேள்வியிலையும் மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடுக்கு இடையில இருக்க கட்ட வேறுபாடை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மின் தூண்டிக்கு கட்ட வேறுபாடு பின்தங்கி இருக்கும், மின் தேக்கிக்கு கட்ட வேறுபாடு முன்னோக்கி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதுங்கி பாயிறது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். முதல்ல பின்தங்கிறது, அப்புறம் முன்னோக்கி செல்வது. அடுத்ததாக 5வது பாடத்தில் வர்ற மின்காந்த அலை நிறமாலையில் இருக்கக்கூடிய 7 அலைகளுடைய பயன்கள். முக்கியமாக புற ஊதா கதிர், காமா கதிர்கள், அகசிவப்பு கதிர்கள், இந்த 3 கதிர்களும் கொஞ்சம் குழப்பம். இதையும் நாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு புற ஊதா கதிர்கள் பாருங்கள். இதை கிரிமினல் கதிர்னு சொல்லலாம். எல்லாமே க்ரைம் சம்மந்தப்பட்டதாக வரும். பாக்டீரியாக்களை கொல்வதற்கு, திருடர் அறிவிப்பு மணி, ரேகைகளை கண்டறிய, இந்த மாதிரி ஈஸியான 3 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி படிச்சுக்கோங்க. அடுத்து 6வது பாடத்தில் வர்ற ஆடி சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு. இந்த 2 கேள்விக்கும் வர ஃபைனல் ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரென்ஸ் தான் வரும். எதுக்கு ப்ளஸ் எதுக்கு மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேள்விகள் நமக்கு குழப்பாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த கேள்விகளை அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். அடுத்து பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே அவசரப்பட்டு வாசித்து எழுதிடாமல் தெளிவாக இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்.